தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நித்திய ஜீவன் என்றால் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த வசனத்தோட அர்த்தம் என்னென்னா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவது அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மனிதன் தன்னுடைய பாவங்கள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய வழியை தெரிந்து கொள்வான். தேவனுடைய சாபத்திலிருந்து மீட்டு வரக்கூடிய வழியை அவன் தெரிந்து கொள்வான். இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த அறிஞ்சிட்டோம்னாலே எல்லாமே கிடைச்சிரும். அவருடைய இரத்தத்திலையும் மாம்சத்திலையும் பங்கு பெற்று தேவனுடைய பிள்ளையாகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதனால் உண்டாகக்கூடிய விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைத்தால் அவர்களுடைய சரீரத்திலே நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நித்திய ஜீவன் கிடைக்கும். நித்திய ஜீவன் என்பது மரணத்தை ஜெயித்து தன் சரீரத்திலேயே கிறிஸ்து வருகையின் மட்டும் இருந்து மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதியுடையவர்கள் தான் நித்திய ஜீவனை பெற்றவர்கள். இதுதான் இந்த வசனத்தில் சொல்லுது. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அடிப்படை அது இருந்து அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மூலியமாக எல்லாமே கிடைக்கும்.